ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீப ஸ்பெஷல் வந்து அவுல் பொரி சொல்லுவாங்க. இந்த அவுல் பொரியில ஒரு இது செய்யலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதுல ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெல்லம் கரையட்டும். வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா வந்து கரைச்சிக்கலாம். கலக்கிட்டு இப்போ இந்த அவல் பொரி இருக்கு இல்லையா, இதை அளந்து போடலாம். 5 கப்பு போடணும். ஒன்று, அஞ்சு கப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். இது நல்லா கிளறலாம். எல்லாம் ஒன்று பண்ணிட்டு வெல்லம் நல்லா படணும். டக்குன்னு கிளறினோம், இல்லைன்னா வெல்லத்தில் படாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது நீங்கள் வெல்லம் போட்டோன்னே இதை வந்து இதில் தேங்காவை நெய்யில் வறுத்து இதில் போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் தேங்காவை வறுத்து போடல, நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட கார்த்திகை தீப ஸ்பெஷல் அவல் பொரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஸ்பெஷலு கார்த்திகை தீபத்துக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டு அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு செய்யுங்க. இல்லைன்னா நாளைக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நீங்கள் கும்பிடலாம். இதை நீங்கள் செஞ்ச உடனே இந்த கடாயிலேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இல்லைன்னா கடாயிலே ஒட்டிக்கும் அந்த வெள்ளைப்பாகில். அதனால் எடுத்து வச்சுட்டு ஆறினோடனே நீங்கள் வேற ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.